இது வந்து லாஸ்ட் வீக் Thursday அண்ட் ஃப்ரைடேவோட vlog. Thursday வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான டே. ஏன்னா நாங்கள் ருத்விக் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை போடுறோம். பேபி ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம்ல, அந்த டான்ஷரிங் டே. ஸோ நாங்கள் வந்து பழனியில் தான் போய் மொட்டை போட்டோம். ஐப்பசியில் தான் 11 மாதம். பட் ஐப்பசியில் மொட்டை போடக்கூடாதுன்னு சொன்னனால சரி நம்ம இப்பயே பண்ணிடலாம், இப்போ விட்டுட்டோம்னா மறுபடியும் 3 இயர்ஸில் தான் பண்ண முடியுங்கிறனால சரின்னு நாங்கள் போய் மொட்டை போட போயாச்சு. பழனியில் தான் மொட்டை போட்டோம். எனக்கு வந்து என்ன பிளான்னா 2 பாப்பாக்குமே வந்து ஸ்கூல் சேர்த்துறதுக்குள்ளே 3 மொட்டையும் முடிச்சிடணுங்கிறது தான் என்னோடய பிளான். அதனால அதுக்கு ஃபஸ்ட் மொட்டை குலதெய்வ கோயிலில் போட்டு காது குத்தியாச்சு. செகண்ட் மொட்டை இது. ருத்விக் வந்து இது ஃபஸ்ட்டு மொட்டை. தேர்டு மொட்டையில் தான் நாங்கள் காது குத்த போகிறோம் 3 வயசில் தான். இப்போ குத்தக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அது காது குத்துறது நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். காலையிலேயே நாங்கள் வந்து 4 எழுந்து நானாக என் ஹஸ்பண்டு குளிச்சு எல்லாம் ரெடி ஆயாச்சு. அதித்தி பாப்பாவும் ருத்வி பாப்பாவும் அப்படியே தூக்கிட்டோம். சரி அங்கே போய் மறுபடியும் குளிக்க வைக்கணும், பிள்ளைங்கள அந்த பனியில் ரொம்ப குளிக்க வைக்க வேணான்னு. கிளம்புறப்பே என்னாச்சுன்னா வீட்டில் வந்து லைட்டாக துளி விழுந்துகிட்டே இருந்துச்சு, மழை துளி விழுந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஹெவியாக இல்லை. அம்மாவுக்கு வந்து நசைனூரில் போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அம்மாவே அப்பாவன்ட்டு கிளம்பினோம். அம்மாட்ட கேட்டப்போ இல்லை இங்கே மழையே இல்லை, துளி கூட விழுகலைன்னு சொல்லிட்டாங்க. சரி இங்கே மட்டும்தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. போகிற வழியிலலாம் செம்ம மழை. அம்மா அப்பாவையும் பிக்கப் பண்ணிட்டு பெருந்தரை தாண்டதுக்குள்ளேயே செம்மையாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எப்படிடா மொட்டை அடிக்க போகிறோம், என்னடா பண்ண போகிறோன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போனோம். எங்கேயும் சாப்பிட கூட இடத்துல அப்படி ஆயிடுச்சு. நாங்கள் கோவிலுக்கு போகிறப்பவே 9 o'clock ஆகிடுச்சு. முன்னெல்லாம் வந்து எனக்கு தெரியும் மலைக்கிட்ட அந்த பக்கம்லாம் நடந்து போகிற பக்கம்லாம் காரெல்லாம் விடுவாங்க. இப்போ மலை சுற்றி இருக்க ரோடு ஃபுல்லாகவே காரோ வெஹிக்கல்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணுறதில்ல. ஷட்டில் மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஷட்டில்ஸ் இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கு. பார்க்கிங் பண்ணலான்னு போனாலும் இந்த சபரிமலைக்கு போயிட்டு வரவங்க இந்த சீசன்லையா அவங்க கூட்டம் தான் அதிகமாக இருந்துச்சு. மழை நிற்கவே இல்லை, மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு போய் ஹோட்டலில் எங்கேயாச்சும் ரூம் போகலன்னா எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் புக். பிகாஸ் அடுத்த நாள் வந்து கார்த்திகை தீபம், அதனால் எங்கேயுமே ரூம்ஸ் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு 2 கொடையை வாங்குவோன்னு கொடையை 2 வாங்கிட்டு போய் பாப்பாங்களுக்கு மொட்டையை போட்டோம். எங்கேயோ ஒரு வழியாக பார்க் பண்ணிவிட்டு போய் மொட்டை போட்டாச்சு. மொட்டை போட்டுட்டு என் அப்பாவும் மொட்டை போட்டார், என் ஹஸ்பண்டும் மொட்டை போட்டார். எங்கேயுமே வீடியோ எடுக்கவே முடியலன்னா அவ்வளோ ரஷ்ஷு, மழை ஏறும், வீடியோவே எடுக்க முடியல. நான் ஒரு எண்ணத்தில் போனேன், பட் அது நடக்கவே இல்லை. ருத்வி ரொம்ப சமத்து பாப்பாவை உட்காந்து மொட்டை போட்டுக்கிச்சு. அதித்தி பாப்பா எப்பயும் போல் செம்ம அழுக. மொட்டையெல்லாம் போட்டு மலைக்கு ரோப் காரில் போயிட்டு சாமி கும்பிட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு, செம்ம டயர்டு. அப்புறம் அடுத்த நாள் வந்து கார்த்திகை தீபம் பார்க்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். சங்கு பூஜையெல்லாம் நடந்துச்சு. அந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு கலசமெல்லாம் பூஜை பண்ணி எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து நான் பாப்பா 2 பேத்தையும் கூட்டிகிட்டு போகல, அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன். ஸோ அம்மா போய் அனுப்பணுன்னு சீக்கிரமாக கிளம்பியாச்சு. கோவிலுக்கு பக்கத்துலேயே நிறைய 4-5 குரங்கு பாவம் பொக்குன்னு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் அவங்களுக்குலாம் பழம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. அங்கேயே அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு 5:30 போல் ஹஸ்பண்ட் எழுப்பினார். நான் ஒரு 4 o'clock போல் படுத்து தூங்க போயிட்டேன். எழுப்பினதுக்கப்புறம் நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு பூவெல்லாம் வச்சு தலை சீவிட்டு வந்து விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சிருந்தேன். க்ளீன் பண்ணலான்னா ருத்வி செம்ம சேட்டை. சிங்க்கு கடியில் போகவும் அங்கே போகவும் இங்கே போகும். மொட்டை வேற போட்டிருக்காளா, ஒரு டைம் வேறு இடிச்சுக்கிட்டா. ஸோ அவளை கையில் வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருந்து அப்படியே சைடில் ஹஸ்பண்ட்க்கு டீ போட்டுக்கிட்டே இவகிட்ட பேசிக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணி முடித்தேன். விளக்கெல்லாம் தண்ணியில் முன்னாடி போட்டு வச்சுருந்தேன், கொஞ்சம் நேரம் ஊறட்டுன்னு. அதெல்லாம் எடுத்து கமுத்தி வச்சுட்டு சாமி படமெல்லாம் அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே சாமிக்கெல்லாம் பூ வச்சாச்சு. மேடம் வந்து கையில் வச்சுருக்கோம் சமத்தாக உட்காந்துக்கிட்டு பூவெல்லாம் வைக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பூவெல்லாம் வச்சு முடிக்கிற கேப்பில் அதித்தியும் இருந்தாச்சு. அவளை உள்ள கேட்டு போட்டு அங்கேயே அடைச்சி வச்சுட்டு தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் அம்மா சொல்கிறது தான் இல்லைங்களா, கிச்சன் அவுட்டு அது அம்மா இஷ்டத்துக்கு தான் வச்சுருப்பாங்க. நம்ம குக் பண்ண போகிறதில்ல. ஸோ அம்மா இஷ்டத்துக்கு தான், எல்லாமே அம்மா விருப்பத்துக்கு தான் நடக்கும். சரி நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி டெக்கார் பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாம் நினச்சிட்டு பண்ணாலும் இப்போ 2 குட்டீஸ் இருக்காங்களா, என்னால் எதுவுமே டெக்கார் அப்படின்ற பேரில் கீழே வைக்க முடியறதில்ல, ஒன்றும் பண்ண முடியறதில்ல. அப்போ தான் ஹெல்ப் அக்கா வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. வீடெல்லாம் கூட்டி எல்லாம் உடனே குப்பை பண்ணி வச்சிடுறது எல்லாம் பண்ணுவாங்க. யூஸ்வலாக கார்த்திகை தீபம் வந்து 27 நட்சத்திரங்களுக்காக அது விளக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க. என்னால் அது கூட வைக்க முடியல, ஒரு 10 விளக்கு தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் 2 பேரும் ரொம்ப குட்டியாக இருக்காங்க, துருன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்மியாக தான் விளக்கு வச்சேன். எல்லாம் மேலே எங்கே வைக்க முடியுமோ அங்கெல்லாம் தான் வச்சேன். ரூமில் எங்கேயுமே வைக்கல. சாமி படம் கிட்டே, கிச்சன் கிட்டே, வெளியில் அப்படி தான் வச்சேன். இங்கே எல்லாமே வந்து மண் விளக்கு மட்டும்தான் இந்த டைம் கூட நான் யூஸ் பண்ணேன். அம்மா வந்து லாஸ்ட் இயராக அதுக்கு முன்னாடி வருஷமோ பிளாஸ்டிக்கில் கலரால் கூட விளக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் கூட அப்படியே தூங்குது. சரி இவங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாகி இவங்க வந்து ஓகே விளக்கு தொடக்கூடாதுன்ற ஸ்டேஜ் வரப்போ தான் நம்ம வைக்க முடியும் அப்படின்ட்டு விளக்கு இவ்வளோ கையில் வச்சுட்டு வைக்க முடியலன்னு சரி கொஞ்ச நேரம் கீழே விட்டா இவ இந்த டேபிள் கடியை பூந்துக்கிட்டா. மேலே விளக்கு இருக்குது, டம்முன்னு இடிச்சுக்கிட்டு செம்ம சேட்டை வச்சு சமாளிக்கவே முடியல. அவ்வளோ குறும்பு பண்ணிகிட்டு இருக்கா ருத்வி போலாம். இந்த டைம்லேயே அதித்தி வெளியே இருந்து செஞ்ச
முடிஞ்சாச்சு. சரி இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக பண்ண முடியாது. ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றலான்னு பார்த்தேன். பட் அவர் மீட்டிங்கில் ஸ்டக். அதனால் சரி நம்மளே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் நாங்கள் 3 பேர் கும்பிட்டுட்டு விளக்கு எல்லா பக்கமும் வச்சதுக்கப்புறம் தான் அவர் வெளியவே வந்தார். வந்துட்டு அதுக்குள்ளே விளக்கு வச்சுட்டியா அப்படின்னு கேட்டார். அப்போ வந்து டைம் 7:30 இருக்கும். அவரும் முன்னாடி நாள் லீவு, நெக்ஸ்ட் டேவும் மீட்டிங் அட்டன் பண்ண முடியாததுனால சரின்னு அவரும் ஒர்க்கில் உட்காந்தாச்சு. கொஞ்சம் பிஸியாக ஒரு ரொம்ப டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணாட்டி ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக நாங்கள் வந்து விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. 2 குட்டீஸ் வச்சுட்டு கொஞ்சம் நிறைய டெக்கரேஷன் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பண்ணவே முடியலைங்க. சொல்லணும்னா ரொம்ப சேட்டை, ரொம்ப குறும்பு, ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்கனால. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.